கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அவுல் எடுத்துக்கிறேன். வெள்ளை அவுல், சிவப்பு அவுல் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பவுலில் அந்த அவுல் போட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த தேங்காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆக விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அந்த அவுல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா தேய்ச்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இப்போ அதை சப்பாத்தி கட்டையில் வச்சு லைட்டாக மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் காண்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அவல் ஸ்டஃபிங்கை அதில் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோக் வச்சு எல்லா சைடும் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக பட்டர் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவே அதில் போட்டு நெய் ஊற்றிட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்வீட் ரெடி. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.